ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப ஈஸியான நம்ம அடிக்கடி பண்ணுற ஒரு ரெசிபி தான். சட்டுன்னு ஒரு ஸ்வீட் வேணும்னா நம்ம இதை தான் பண்ணிப்போம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பழைய காலத்து ஸ்வீட்டு தான். இப்போ கொஞ்சம் புதுசாக மாற்றி மாற்றி நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது என்ன ஸ்வீட்டுன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ரவா லட்டு தான். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 திருப்பி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறான்னு இருக்கும். இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். மீதி இருக்கிற சர்க்கரையில் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 2 ஏலக்காய் சேர்க்க போகிறோம். சேர்த்து இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இந்த பவுடரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப்பு தேங்காய், இது பாருங்கள் மேலே இருந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டு நான் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். இதை இந்த மாதிரி ஜாரில் சேர்த்து இதையும் நல்லா துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக பெரிய பெரிய துருவல் இல்லாமல் ரொம்ப சன்னமான துருவலாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்யில் நம்ம இந்த துருவி வச்சுருக்கிற தேங்காயை போட்டு நல்லா இதை கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம். வாசனையும் வரணும், இன்னும் கலரும் மாறக்கூடாது. அந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. அடுத்து அதே பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் விட்டு, சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் பாருங்கள், சின்ன ஸ்பூன் தான். பெரிய ஸ்பூன்னா அது 1 ஸ்பூன் வரும். இதில் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதே தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்கள், அதே பேன்லேயே இப்போ கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 4-5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 3/4 கப்பு ரவை, ஃபுல்லாக 1 கப்பு கூட இல்லை, ஒரு 3/4 கப்பு ரவை தான் போட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வாசனை வரட்டும். கலர் கொஞ்சம் மாறினா போகிறோம், ரொம்ப மாற வேண்டாம், செவக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல தேங்காயும் கடலை மாவும், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருத்து போயிடும். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன், இதை போட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமான பொருட்கள் தான். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பால் ஃபுல்லாக எல்லா பக்கமும் பட்ட மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதில் பொடிச்சு வச்சுருக்குறோம்ல ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3/4 கப்பு தாங்க ரவை எடுத்துருக்குறோம். எத்தனை லட்டு வருது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா, ஃப்ரெஷ் க்ரீம் 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷான க்ரீம் 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். நம்ம 3/4 கப்பு ரவைக்கு ஒரு 1/4 கப்பு தான் சர்க்கரை சேர்த்துருக்கோம். இனிப்பு கொஞ்சம் இதில் கம்மியாக தான் இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நம்ம இப்போ இதுலேருந்து 2 ஸ்பூன்னு மில்க் மேடு சேர்க்க போகிறோம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சர்க்கரையை குறைச்சிட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு எல்லாமே எல்லா பக்கமும் வரணும், அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சின்னதாக
ஒரு கலர் போட்டிருக்கேன், எல்லோ கலரு, ஃபுட் கலரு. இதை சேர்த்துக்கலாம். இந்த நல்லாயிருக்கும் இந்த கலர் பார்க்குறதுக்கு. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இல்லாமல் ஃபுல்லாக இது எல்லோவாக, லைட் எல்லோ தான் இருக்கும், ஜாஸ்தி கலர் இருக்காது. லைட் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு 50 கிராம் பாதம், முந்திரியெல்லாம் நான் சேர்க்கலை, வெறும் பாதம் தான். பாதம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். வேறு திராட்சை, முந்திரி, வேறு எந்த நட்ஸும் நான் சேர்க்கல, வெறும் பாதம் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்துட்டுருங்க. இது சூடாக இருக்கும், கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம இறக்கும்போது ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் விட்டேன், ஆனால் அது தெரியல, ரெஜிஸ்டர் ஆகலை. இப்போ பாருங்கள், நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். உருண்டையை பிடிச்சிட்டு இந்த முதல்ல நம்ம பல்ஸ் மோட்டில் வச்சோம் இல்லையா, சக்கரைத்தூள் ஒரு கொரான்னு, அந்த சக்கரைத்தூளை பெரட்டிக்கோங்க. பெரட்டி லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ரவா லட்டு. அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு சாப்பிட்டா தான் தெரியும் அந்த டேஸ்ட்டு. அந்த ஃப்ரெஷ்ஷு க்ரீமும் மில்க் மேடும் சேர்த்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உடச்சி காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு லீவில் பண்ணி கொடுங்க, பண்டிகை நாட்களில் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.